வணக்கம். இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்க போகிறது மங்கள வாழ்த்து பாடல். போன வீடியோவில் பார்த்ததும் மங்கள வாழ்த்து பாடல் தான், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. மங்கள வாழ்த்து பாடல் பகுதி 2. போன வீடியோவில் நம்ம மங்கள வாழ்த்து பாடல் பகுதி 1 பார்த்துருப்போம். அதில் என்ன நடக்கும்னா, கோவலன் கண்ணகியோட திருமணம் தான். 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து அவங்களோட கல்யாண சீனப்போ மங்கள வாழ்த்து பாடல் பாடுறது தான் போன பகுதியில் பார்த்துருப்போம். அதில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா, நிலாவை போற்றியிருப்பாங்க, சூரியனை போற்றியிருப்பாங்க, மழையை போற்றியிருப்பாங்க, அப்புறம் பதிகழு அறியா பழங்குடி கழிய புகார் நகரத்தை போற்றியிருப்பாங்க. இப்போது மங்கள வாழ்த்து பாடலில் இவங்க 4 பேரையும் போற்றினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் நகர் அது தன்னில் மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடியன் நாள் 6 ஆண்டு அகவையாள் அவளும் தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே கண்ணகியை தான் அறிமுகப்படுத்துகிறாரு. இதுவே ஒரு பயங்கரமான புரட்சி. அந்த காலத்தில் பெண்களை முதல்ல அறிமுகப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய புரட்சி போல இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன் இதை படிக்கும்போது. ஆனால் இப்போ யோசிச்சா கூட, ஒரு தமிழ் படம் எடுத்துக்கிட்டா கூட முதல்ல ஹீரோ இன்ட்ரடக்ஷன் தான், அப்புறம் தான் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அதை உடச்சி முதல்ல எடுத்தோடனே கண்ணகியை தான் அறிமுகப்படுத்துகிறாரு இளங்கோவடிகள். என்ன சொல்கிறாங்கன்னா, போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் நகர் அது தன்னில். போகம் நீள் புகழ் மண்ணும், புகார் நகரத்தில் பொருளுக்கும் ஆசைக்கும் சந்தோஷத்துக்கும் குறையே இல்லையாம். போகம் நீள், அவ்வளோ புகழ் இருக்கிற புகார் நகரத்தில் அது தன்னில் மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர். மாகவான் நிகர் வன்கை மாநாயகன். மாநாயகன் அப்படிங்கிறது கண்ணகியோட அப்பா. கண்ணகியோட அப்பா பேர் மாநாயகன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இது அவரோட இயற்பெயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது காரண பெயர். பேசிக்கலி கண்ணகியோட அப்பா கடல் வழி வணிகன், கடல் வழி வணிகம் செய்யக்கூடியவன். அதனால தான் அவன் பேர் மாநாயகன். நாயகன்னா என்னன்னா, கடல் வழி வணிகம் செய்யக்கூடிய எல்லாரையுமே நாயகன் தான் சொல்லுவாங்க. நாவாய்களை செலுத்தி வணிகம் செய்யக்கூடியவன் நாவாய்கன், நாயகன் ஆயிடுச்சு. அந்த கடல் வணிகம் செய்கிறவங்களையே மிகப்பெரிய வணிகன், அதனால மாநாயகன். அதனால இது ஒரு காரண பெயராக தான் இருக்கணும். அது அப்படியே சொல்லி சொல்லி அதுதான் அவர் இயற்பெயர்னு நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம கரிகாலனை நினைக்கிறோம்ல, உண்மையில் கரிகாலனோட இயற்பெயர் திருமாவளவன் தான். ஆனால் அது நம்ம கரிகாலன்னு சொல்லி அதையே இயற்பெயர்னு நினச்சிக்கிறோம். கரிகாலனுக்கு ஏன் அந்த பெயருங்கிறதுலே நிறைய டிவைடட் வியூஸ். யவனராணி படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேயே திருமாவளவனோட அப்பாவையும் அம்மாவையும் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அரண்மனையில் நெருப்பு வச்சு எரிச்சதுனால, அதிலிருந்து தப்பிச்சு திருமாவளவன் ஓடி வந்ததுனால, அதில் கால் கரிஞ்சு போனதுனால அவன் பெயர் கரிகாலன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று, கரினா யானை. 1000 யானைகள் வந்தாலும் போர் புரிஞ்சு அதுங்களை கொன்று வெற்றி காணக்கூடியவன் அப்படிங்கிறதுனால கரிகாலன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. புகார் நகரத்தோட கரிசல் மண்ணின் தலைவன் அப்படிங்கிறதுனாலையும் கரிகாலன் அவனுக்கு பேர் அப்படின்னு நிறைய காரணங்கள் உண்டு. எந்த காரணத்தினால கரிகாலன்னு தெரியல. ஆனால் இயற்பெயர் திருமாவளவன், காரண பெயர் தான் கரிகாலன். அதே மாதிரி மாநாயகன் அப்படிங்கிறது காரண பெயர். இங்கே இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, மாகவான், அந்த வானம் போல ஈகை கொடுக்கக்கூடிய மாநாயகனா. அந்த வானம் எப்படி கணக்கே இல்லாமல் மழை கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அவ்வளவு ஈகை குணம் கொண்டவனா இந்த மாநாயகன். மாகவான் நிகர் வன்கை மாநாயகன். இதை படித்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் மங்கள வாழ்த்து பாடலோட முதல் பகுதி, அதாவது முந்தின வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மாமழையை போற்றியிருப்பாங்க. அப்போ மாமழையை போற்றும்போது, மாமழை என் மன்னன் போல கொடுக்கறதுனால மாமழையை நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உரையாசிரியர்கள்லாம் உரை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாமழை பெருசா மன்னன் பெருசான்னு யோசிச்சா மன்னன் தான் பெருசு. ஏன்னா மழை சில நேரம் கொடுக்கும், சில நேரம் கொடுக்காது, சில நேரம் அளவுக்கு மீறி கொடுக்கும், தேவையில்லாத இடங்கள்ல கூட மழை கொடுக்கும். ஆனால் என் மன்னன் அப்படி கிடையாது, குறிப்பறிஞ்சு கொடுப்பான் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. அப்போ இளங்கோவடிகள் இதுக்கு முந்தின லைனில் மழையை விட என் மன்னன் பெருசு, ஏன்னா மழைக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே மாநாயகனை வானோடு ஒப்பிடுறாருன்னா அதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது. என்னன்னா, யோசிச்சு பார்த்தா மாநாயகன் மழை மாதிரி தான். எங்கே பொழியணும் எங்கே பொழியக்கூடாதுன்னு தெரியாமல், பெண்ணை எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்காமல் கோவலனுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அதனாலேயா கூட இருக்கலாம். மாகவான் நிகர்வன்கை மாநாயகன் குலக்கொம்பர். குலக்கொம்பு அப்படின்னா வாரிசு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த காலத்தில் பெண்களை வாரிசாக இவங்க கருதியிருக்காங்க. மாநாயகனுக்கு ஒரே பொண்ணு கண்ணகி தான்.
கண்ணகியை தான் வாரிசுன்னு சொல்றாங்க. மாநாயகனோட வாரிசு கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணுங்களை வாரிசா கருதுனது சங்க காலத்துல இருந்திருக்கு. சங்க காலத்துல அது ஒரு பிராக்டிஸ். மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குல கொம்பர் ஈகைவான் கொடியன்னாள். ஈகைனா தங்கம், தங்க கொடி போல இருப்பா. 26 ஆண்டு அகவையால் அவளும் தான். கண்ணகி அப்படின்னு நம்ம யோசிச்சாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கண்ணகி சிலை தான் ஞாபகம் வரும். அந்த சிலையை பார்த்தா ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சிலப்பதிகாரம் படிக்கையில் இந்த வயசை கேட்டோன்னே முதல்ல ஷாக்கு தான். 26 ஆண்டு அகவையால், 12 வயசு தான் கண்ணகிக்கு கல்யாணம் ஆகும்போது. எல்லா பிரச்சனையும் நடந்து முடியலாம் 15-16 வயசு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ப்ராக்டிஸ். அதை நம்ம கடந்து தான் இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கணும். போகம் நீல் புகழ் மன்னும் புகார் நகர் அது தன்னில் மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடியன்னாள் 26 ஆண்டு அகவையால் அவளும் தான். அவளை பற்றி அடுத்து சொல்கிறாரு. போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும் தீதில்லா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னு. இவ எப்படி இருந்தான்னு இவர் சொல்றாருன்னா, போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும், போதிலார்னா தாமரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த செல்வி அப்படின்னு சொல்றாரு. தாமரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய செல்வினா யாரு? லக்ஷ்மி. அப்போ நம்ம அடுத்து என்ன நினைப்போம்? ஓ, லக்ஷ்மி போல அழகா இருந்தான்னு சொல்ல போறாங்க போலன்னு. அதான் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, போதிலார் திருவினாள், தாமரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய லக்ஷ்மி கண்ணகி போல அழகா இருந்தா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம போன வீடியோலே பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம் மற்ற எல்லா சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியத்தோட எழுத்ததிகாரத்துல இருந்து தான் வருது. அதோட கிராமர் தான் இந்த எல்லா இலக்கியத்துக்குமே கட்டமைப்பு. தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பொருளை இன்னொரு பொருளோட உவமையா சொல்லும்போது எது பெருசோ அதை தான் உவமையா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது மேம்பட்டதோ அதுதான் ரெஃபரன்ஸா இருக்கணும். இங்க கண்ணகி லக்ஷ்மி போல அழகா இருக்கான்னு சொன்னா அப்போ அது என்ன இம்ப்ளிகேஷன்னா, லக்ஷ்மி தான் பெருசு, லக்ஷ்மி தான் மேம்பட்ட அழகுன்னு அர்த்தம். அது இளங்கோவடிகளுக்கு மனசு வரல. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும் கண்ணகியை போல லக்ஷ்மி அழகா இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. தீதில்லா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், தீதில்லா வடமீனா அருந்ததி. அருந்ததி அப்படிங்கிறவங்களும் ஒரு லிட்ரேச்சர் கான்செப்ட் தான். அவங்க பேசிக்லி சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லேருந்து வர ஒரு கதை. ஒரு 7 வசிஷ்டர்கள் இருந்தாங்க. அந்த 7 வசிஷ்டர்களோட மனைவியில் ஒருத்தரோட மனைவி அருந்ததி. அந்த 7 வசிஷ்டர்களுக்கும் அவங்களோட தவத்தின் காரணத்தினால ஒரு மிகப்பெரிய செருக்கு, ஒரு ப்ரைடு இருந்ததுனாலையும் அந்த ப்ரைடை நம்ம உடைக்கணும் அப்படின்னு சிவன் முடிவு பண்ணி அவங்களோட ஒய்ஃப் எல்லாரையும் டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சிவனோட அழகுல எல்லா மனைவியும் மயங்கினதாகவும் அப்போ கூட மயங்காமல் அவரை குழந்தையா பார்த்தது அருந்ததி தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லேருந்து வருது. அந்த அருந்ததி அவளோட கற்பு எப்படி இருந்ததுன்னா, இவள் கற்பை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கண்ணகியோட கற்பை போல அருந்ததி இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதை படித்தோன்னே ஒரு பேரடாக்ஸ் ஃபீல் ஆனிச்சு. நம்ம லிட்ரேச்சர் இப்போ சிலப்பதிகாரத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணகின்னு ஒரு பெண் இருந்தா, அவள் ரொம்ப நியாயமாக இருந்தா, அவள் பக்கம் உண்மை இருந்துச்சு, அதனால கடவுள் இறங்கி நான் பண்ணது தப்பு, ஊழ்வினை காரணமாக கோவலனை நான் கொன்னுட்டேன், உன் புருஷன்ட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துட்றேன், நீ மனவலிக்கு ஆளாகாதன்னு சொல்லி கண்ணகியை கூட்டிகிட்டு போனாங்க. இது தமிழ் லிட்ரேச்சர். சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் நீ நல்லவனாக இருக்கிறதுனால உனக்கு செருக்கு ஏற்படுது, அதை உடைக்கிறதுக்கு நான் இறங்கி உன் ஒய்ஃபை டெம்ப்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு கதை. இது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஜஸ்ட் ஒரு பேரடாக்ஸ் தான். மாதரார் தொழுதேத்த, மாதரார் தொழுதேத்தனா இந்த கண்ணகியை அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் வணங்குனாங்களாம். அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் இந்த கண்ணகி ஒரு ரோல் மாடல். மாதரார், மாதரார்னா பெண்கள், பெண்கள் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால், இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் லைன், பெருங்குணத்து காதலால். நல்ல குணங்கள் மேலே இவளுக்கு மிகப்பெரிய அபிப்பிராயம். நல்ல குணங்கள்னா என்ன? ஈகை, அறம், உண்மையாக இருக்கிறது, கடிந்த சொல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நல்ல குணங்கள் மேலே இவளுக்கு மிகப்பெரிய அபிப்பிராயம், பெருங்குணத்து காதலால். இந்த லிட்ரேச்சரில் தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டட் க்ரீக் லிட்ரேச்சர் படிச்சிருப்போம் நம்ம. எல்லா லிட்ரேச்சர்லேயுமே பெண்ணை வர்ணிக்கிறதுனா கைவந்த கலை. ஆனால் நீங்கள் லிட்ரேச்சர் படித்த வரைக்கும் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பெண்ணோட அழகை 3 வைட் கேட்டகரிஸாக தான் டிவைட் பண்ணுவாங்க. முதல் கேட்டகரி என்னவாக இருக்கும்னா,
அவள் பயங்கர அழகி, அவளோட அழகுல ஒரு மயக்கம் இருக்கு, அவளோட அழகுல ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஒரு விட்டில் பூச்சி எப்படி நம்ம கிட்ட போனா எரிஞ்சிருவோன்னு தெரிஞ்சாலும் மீறி மீறி அந்த விளக்கு கிட்ட போகுமோ அது மாதிரி அவள் அழகு அப்படின்னு ஒரு டைப்பை டிஃபைன் பண்ணுவாங்க. சொன்னோன்னே எல்லாருக்கும் மைண்டில் வருது பொன்னியின் செல்வன் நந்தினியாக இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ட்ராயோட ஹெலன், ட்ராய் கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஹெலன் ஒருத்தியோட அழகுக்காக சண்டை போட்டு ட்ராய் நகரமே தீக்கிரையானுச்சு. லிட்ரலி ட்ராய் நகரம் மண்ணோட மண்ணானுச்சு. ஆனால் அவளை பற்றி எழுதும்போது வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, வாஸ் தேர் அனதர் ட்ராய் ஃபார் ஹர் டு பர்ன், அவளுக்காக இன்னொரு ட்ராய் இல்லையா, நான் அதை மண்ணோட மண்ணாக்கியிருப்பேன் அப்படின்னு. இந்த ட்ராய் எரிஞ்சு மண்ணோட மண்ணாக போனதெல்லாம் என்ன லாஸ், அவளோட அழகு மட்டும் எனக்கு கிடைக்கும்னா நான் இது மாதிரி இன்னொரு ட்ராயை மண்ணோட மண்ணாக்குவேன் அப்படின்னு எழுதியிருப்பார். கிறிஸ்டோஃபர் மார்லோவும் இதே மாதிரி ஹெலனை பற்றி எழுதும்போது எழுதியிருப்பார், இந்த முகம்தான் 1000 கப்பல்களை ஏவிச்சு, இந்த முகம்தான் ட்ராயில் இருக்கிற பல டாலை எரிச்சு சுக்கு நூறாக்குச்சு அப்படின்னு. அப்படி ஒரு டைப் ஆஃப் அழகு. இன்னொரு டைப் ஆஃப் அழகு என்னன்னே புரியாத ஒரு அழகு. இதுக்கு நமக்கு ஞாபகம் வர்றது திருவள்ளுவர் தான். ஒரு பயங்கர அழகான திருக்குறள், அணங்கு கொள் ஆய் மயில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு. இவ தெய்வமா இல்லை அழகான மயிலா இல்லை தோடு நகையெல்லாம் போட்டுட்ருக்கிற மனித பெண் தானோ என்னன்னே தெரியலையே, இவ என்னங்கிற புதிரை கண்டுபிடிக்க முடியாமல் என் நெஞ்சு மயங்கி மாளுது அப்படின்னு எழுதியிருப்பார். இது செகண்ட் டைப் ஆஃப் அழகு. மூணாவது வகை அதுதான் இளங்கோவடிகள் கண்ணகியை சொன்ன அழகு. இவ ஒரு பயங்கர அழகு, எண்ணில் அடங்கா சொல்லில் அடங்கா அபரிமிதமான அழகு. ஆனால் இந்த அழகு எங்கேருந்து வருதுன்னா பெருங்குணத்து காதலால், மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள்னால ஒரு அழகு வருது அப்படின்னு. இதை லார்ட் பைரனும் சொல்லியிருப்பார். லார்ட் பைரன் விசஸ் பாரதியார்னு நான் இதுக்கு முன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். லார்ட் பைரன் அவளை பயங்கரமாக ஷி வாக்ஸ் இன் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ அழகுக்குள்ளே நடக்கிறா, அழகு இவளை சுற்றி ஒளி மாதிரி இருக்கு, சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அது இப்படி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு அவளை பயங்கரமாக வர்ணிச்சுட்டு கடைசி வரியில் எழுதியிருப்பார், இவ்வளவு அழகு எங்கேருந்து வரும்னா a heart whose love is so innocent. அவ்வளவு இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால அந்த அன்போட அழகு தான் அந்த முகத்தில் பிரதிபலிக்குது அப்படின்னு. இதே தான் பாரதியாரும் பாய்மொழியில் சொல்லியிருப்பார். தூய சுடரே பொன்னே மணியேன்னு பயங்கரமாக பாராட்டிட்டு கடைசியாக ஒரு வரி சொல்லியிருப்பார், நல்ல உயிரே கண்ணம்மா அப்படின்னு. ஒரு நல்ல மனசு அன்பினால் வரும் அழகு, அது பேரழகு இல்லையா, அப்படி ஒரு அழகு தான் கண்ணகி. பெருங்குணத்து காதலார். இப்போ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிட்டார். போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்து வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆங்கு அடுத்து கோவலனை பற்றி, பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த ஒருதனி குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான். பெரும் நிலம் முழுதாலும் பெருமகன்னா யாரு? மன்னன் கரிகாலன், கரிகால சோழன். கரிகால சோழன் தலை வைத்த ஒருதனி குடிகளோடு, அதாவது சோழ மன்னனை சுற்றி அந்த காலத்தில் இப்போ அரண்மனை இருக்குன்னா அங்கே மன்னனோட குடும்பம், அது அடுத்து அந்த ராயல் ஃபேமிலின்னு இருப்பாங்க கரெக்டாக, லார்ட்ஸ் பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ராயல் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, மன்னனோடு சேர்ந்து நிறைய குடிகள் அமர்த்தியிருக்கானாலே அவங்களே பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதில் உயர்ந்தோங்கும் செல்வத்தான் யாரு? கோவலனோட அப்பா. வரும் நிதி பிறர்காற்றும் மாசாத்துவான். இங்கேயும் மாசாத்துவான் அப்படிங்கிறது கோவலனோட அப்பா பேரான்னு தெரியல, இதுவும் காரண பெயராக இருக்கலாம். ஏன்னா சாத்துவான் அப்படின்னா நில வணிகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணகியோட அப்பா நாயகன் எப்படி கடல் வணிகம் செய்வாரோ அது மாதிரி சாத்துவான் அப்படின்னா நில வணிகம் செய்யக்கூடியவங்க. நம்ம பதிகம்ல பார்த்துருந்தீங்கன்னா கூட சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாத்தனார் அப்படின்னா நில வணிகம் செய்யக்கூடியவங்க. ஏன்னா அங்கே சீத்தலை சாத்தனாரும் ஒரு கூல வணிகனாக இருப்பார். அப்படி வணிகம் செய்யக்கூடியவங்கள்ல மிகப்பெரிய வணிகன், அதனால மாசாத்துவான் இது ஒரு காரண பெயராக கூட இருக்கலாம். பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த, அதாவது கரிகால சோழன் தலை வைத்த ஒருதனி குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான், அதாவது உயர்ந்தோங்கிய செல்வத்தான் இல்லை, செல்வம் கொளிச்சுட்டே இருக்கு, செல்வத்துக்கு மேல செல்வம், உயர்ந்தோங்கு செல்வத்தான். அவன் செல்வம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. உயர்ந்து அப்படின்னாலும் வளருது தான், ஓங்கு அப்படின்னாலும் வளருது தான். உயர்ந்தோங்கு செல்வத்தான்னா அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றாரு, அவன்கிட்ட அவ்வளோ செல்வம். வரும் நிதி பிறர்காற்றும் மாசாத்துவான். இதுல ஒரு சின்ன இக்கு இருக்கு, என்னன்னா நிறைய ஈகை செய்யக்கூடியவன், பிறர்க்கு ஆற்றுவான், நிறைய பேருக்கு கொடுப்பான் அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வரும் நிதி பிறர் காற்றும் மாசாத்துவான்.
தான் சம்பாதிக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குறவ அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறாரு. இதுவே ஒரு மைல்டு ஃபோர் ஷேடோ தான். அப்படின்னா என்ன, நாளைக்கு கோவலன் அவன் சொத்தை மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தையும் சேர்த்து அழிக்க போகிறாப்படி அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக வரும் நிதி பிறர் காற்றும் மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் மகன். இருநிதி கிழவன் யாரை சொல்கிறாங்கன்னா மாசாத்துவான. இருநிதி கிழவன் மகன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மாசாத்துவானோட பையன் கோவலனை. இருநிதி கிழவன் மகன் 2 ஆண்டு அகவையான் அவனும்தான். இந்த இருநிதி அப்படிங்கிறது இப்பெல்லாம் சொல்லணும்னா பெரும் நிதி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இருநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் குபேரன் அப்படின்னு நம்ம இந்த செல்வத்தின் கடவுள் குபேரன் இருக்கார்ல, அவர்கிட்ட மொத்தம் நவநிதி உண்டு. அந்த நவநிதியில் 2 நிதி தான் சங்க நிதி, பதும நிதி. அதாவது 1 போட்டு அதுக்கு அடுத்து 23 சைபர் போட்டால் அது சங்க நிதி. அதையே டபுள் பண்ணால் அது பதும நிதி. சங்க நிதியும் இருக்கா, பதும நிதி இருக்குது. அவ்வளோ சொத்து இருக்கா இந்த மாசாத்துவான் கிட்ட. இன்னொரு குறிப்பில் படித்தேன், இது உண்மையானு எனக்கு தெரியல. அந்த காலத்தில், அதாவது இந்த சிலப்பதிகாரம் நடக்கிற நேரத்தில் மாசாத்துவானும் மாநாயகனும் மன்னனோட கஜானாவை விட அதிகமான செல்வம் வச்சுருந்தாங்க அப்படின்னு இன்னொரு குறிப்பில் படித்தேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த கல்யாணம் எப்படி இருந்திருக்கும். அடுத்தடுத்து வருது, பிரம்மாண்டமாக இருக்கும். இது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐரணி. யோசிச்சு பார்த்தா பதிகள் அறியா புகார். மக்கள் புலம்பெயர்றதுனா என்னன்னே தெரியாமல் எல்லா செல்வ வளமும் வச்சுருந்த புகாரை விட்டு கோவலனும் கண்ணகியும் கிளம்பி போனாங்க. அதுவே ஒரு முரண். அப்புறம் லக்ஷ்மியோட புகழ் இவள் புகழ் போல இருந்துச்சுன்னு இவளை அப்படி சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள். அந்த கண்ணகி எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கார் சிலம்பை எடுத்துட்டு மதுரைக்கு போய் பொழைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு அவலம். அதே மாதிரி மாநாயகன் பெரும் பணக்காரன், மாசாத்துவான் அதுக்கும் பணக்காரன், உயர்ந்தவங்க செல்வத்தான், இருநிதி கிழவன். 2 பேருக்கும் ஒரே புள்ள, 2 பேருக்கும் கோவலன் கண்ணகி ஒரு பிள்ளைங்க தான், அவங்களாம் வாரிசு. எவ்வளவு சொத்து இருந்திருக்கும். எல்லாத்தையும் அழிச்சு ஒரே ஒரு கார் சிலம்பு எடுத்துட்டு மதுரைக்கு போயிருக்காங்க பாருங்களேன். இப்போ கோவலனை பற்றி பேச போகிறாங்க. அவனும் தான் மண் தேய்த்த புகழினான். இந்த சிலப்பதிகாரத்தோட மங்கள வாழ்த்து பாடலில் நம்ம நிறைய வார்த்தை படிப்போம், நமக்கு நிறைய பிடிச்சிருக்கும், அந்த கம்பேரிசனாக பிடிச்சிருக்கும், அந்த கான்செப்டாக பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு சில வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்கும்ல, அப்படி ஒரு வார்த்தை தான் மண் தேய்த்த புகழினான். இந்த கோவலனோட புகழ் எப்படின்னா, அவனோட புகழோட கம்பேர் பண்ணும்போது மண், அதாவது இந்த உலகம் ரொம்ப சின்னதான். மண் தேய்த்த புகழினான். எல்லா புகழும் மண்ணுக்கு தான். உணவு கொடுக்கறதும் மண்ணு தான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு பொறுமையும் மண்ணுக்கு தான், இருக்க இடம் கொடுக்கறதும் மண்ணுக்கு தான், உயிர் போனதுக்கப்புறம் எல்லாரும் விலகி போனதுக்கப்புறமும் நம்மளை அரவணைச்சிக்கிறது மண்ணு தான். எல்லா புகழும் மண்ணுக்கு தான். ஆனால் இந்த கோவலனோட புகழ் மண் தேய்த்த புகழினான். இந்த மண், இந்த பூமியோட புகழ் சின்னதான் அவன் புகழ் முன்னாடி. இதை படித்தோன்னே இதுக்கு க்ளோஸ்லி ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்னா காலத்தால் செய்த உதவி. அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அந்த குறள் எல்லாருக்குமே தெரியும். அந்த குறளோட அர்த்தம் அப்படின்னு நம்ம என்ன யோசிச்சிருப்போம், காலத்தால் செய்த உதவி அப்படின்னா அந்த பர்டிகுலர் நேரத்தில் ஒருத்தருக்கு தேவைப்படும் போது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெல்ப்போட சிக்னிஃபிகன்ஸ், அந்த ஹெல்ப்போட முக்கியத்துவம் இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு நம்ம புரிஞ்சிருப்போம் இல்லையா. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த அண்ட சராசரத்தை விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு தான் புரிஞ்சிருப்போம். ஆனால் அதில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. என்னன்னா, நமக்கு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கறது மண் தான், இந்த பூமி தான். ஆனால் இந்த பூமிக்கிட்ட ஒரு சின்ன குறை உண்டு. என்ன குறைனா, மண் எவ்வளவு வேணாலும் கொடுக்கும், ஆனால் அதுக்கு ஒரு கால வரை உண்டு. நீங்கள் இன்னைக்கு செடி வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நாளைக்கே மரமாகி உங்களுக்கு பழம் தராது. அதுக்கான நேரத்தை அதை கொடுக்கணும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் ஈகையில் தேவை அப்படின்னா உடனே கொடுப்பான். உனக்கு தேவையா, நான் உடனே பழம் தரேன்னு இந்த மண் கொடுக்காது. ஆனால் மனிதன் கொடுப்பான். அதனால தான் அவன் உதவி ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு ஒரு உரையாசிரியர் பேசி கேட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம மறுபடியும் பாடலுக்கே வருவோம். மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்த்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேல் என்று இசை போக்கி. மதிமுக மடவார்த்தம் அப்படின்னா அழகான நிலா போல முகம் வச்சிருக்கக்கூடிய பெண்கள். மதினா நிலா, மதிமுக மடவார்த்தம், மடவார்த்தம்னா பெண்கள். இதுக்கு நான் ஒரு குறிப்பு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மடம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மடம்னா முட்டாள்தனம்னு அர்த்தம்.
பெண்களுக்கு வந்து முட்டாள்தனம் ஒரு முக்கியமான குணமாக இருக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்தேன். மடம் அப்படின்னா டிசிப்ளின். முனிவர்கள் எல்லாம் வாழ்கிற இடத்தையும் மடம்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. மடம்னா ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதை டிசிப்ளின்டாக ரிகரஸாக அதை ஃபாலோ பண்ணுறது, அந்த ரெஜிமெண்ட், அதுதான் மடம். அப்படி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதான் மடத்தோட மீனிங். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சொன்னால் அதை அப்படியே கேட்டுக்கிறது, சொன்னால் பதில் என்னன்னு திருப்பி கேட்காம அப்படியே கேட்டுக்கிறது, சொன்னால் விசாரிக்காமல் அதை அப்படியே கேட்டுக்கிறது, சொன்னால் அதை அப்படியே நம்பிடுறது, சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கிற முட்டாள் அப்படின்னு இந்த மடம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இப்படி வந்துருச்சு. மடம்னா சொன்னால் என்னென்னு மறுபேச்சு கேட்காம அப்படியே நம்புகிற முட்டாள் கிடையாது. மடம்னா சரியாக சொல்லி கொடுத்த அறத்தையும் ஈகையையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடாமல் டிசிப்ளின்டாக ரிகரஸாக ஃபாலோ பண்ணுறது தான் மடம். யோசிச்சு பார்த்தா இப்போ கண்ணகி புகார் நகரத்திலே பிறந்து புகார் நகரத்திலே வளர்ந்தவ. அவளுக்கு மதுரை புதுசு. அவள் போன உடனேயே அங்கே பார்த்த ஒரு கொள்ளன் கோவலனை திருடன் நினச்சி மன்னன்ட்ட போய் சொல்லி மன்னன் கோவலனை கொன்னுட்டான். யோசிச்சா அவளுக்கு அந்த மடம்ங்கிற குணம் இருந்ததுனால தான் என்னோட அறமும் என்னோட உண்மையும் இதுதான், அதை பற்றி நின்று தைரியமாக போய் மன்னன் கிட்டேயே நீ சொன்னது தப்பு, உன் அறத்தில் பிழை அப்படின்னு சொல்லி நிற்கிறான்னா அது அந்த குணம் பேரு தானே மடம். அந்த மடம் தானே இன்னைக்கு கண்ணகியோட பெருமையே. பாடலுக்கு வருவோம். மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்த்தம் நிலா போல அழகான முகம் கொண்ட பெண்கள் பண் தேய்த்த மொழியினார். பண்ணா பாட்டு, அவங்க இசை போல அவங்களோட குரலில் பண் தேய்த்த மொழியினார், அவங்களோட இசை போன்ற குரலில் ஆயத்து பாராட்டி இவனை பாராட்டுவாங்களாம். இந்த அழகான நிலவை போன்ற முகம் கொண்ட பெண்கள்லாம் எப்போ கூட்டமாக சேர்ந்தாலும் அவங்க பேசுறது யாரை பற்றி இருக்கும்னா கோவலனை பற்றி தான் இருக்குமா. என்னன்னு பேசுவாங்களாம், கண்டேத்தும் செவ்வேள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த உலகத்திலேயே அழகு அப்படின்னா முருகன் தான் இல்லையா. இந்த முருகன் மாதிரி அழகாக இருக்கானே இந்த கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கண்டேத்தும் செவ்வேள் என்று இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ. இந்த கம்பேரிசன் படிக்கையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா அங்கே லக்ஷ்மியை போல கண்ணகி அழகாக இருந்தான்னு சொல்ல இளங்கோவடிகளுக்கு மனசு வராது. ஏன்னா அப்படி சொல்லிட்டா லக்ஷ்மி ஒரு படி மேலேன்னு ஆயிருமே, அதனால் அப்படி எழுதக்கூடாதுன்னு லக்ஷ்மி கண்ணகியை போல் அழகாக இருந்தான்னு எழுதுவார். ஆனால் இங்கே செவ்வேல் முருகனைப் போல இவன் அழகாக இருந்தான்னு தான் எழுதுவார் ஒழிய மாற்றி எழுத மாட்டார். அதே மாதிரி அங்கே பெருங்குணத்து காதலால் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படி கோவலனோட எந்த குணத்தையுமே இங்கே சொல்லியிருக்க மாட்டார். அங்கே மாதரார் தொழுதேத்த அப்படின்னு சொல்லியிருப்பார். பெண்களெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக கண்ணகி இருந்தா, அவ்வளவு பெரும் குணங்கள் அவகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே ஆண்களெல்லாம் சேர்ந்து இவனை லுக்அப் பண்ணாங்க, இவன் அப்படி ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு எந்த இடத்துலையுமே வந்திருக்காது. இந்த மண் தேய்த்த புகழினான், இவ்வளவு புகழ் இவ்வளவு சின்ன வயசில் கோவலனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இன்னும் சிலப்பதிகாரம் ஃபுல்லாக படிக்க தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு புகழ் இந்த சின்ன வயசில் வரணும்னா ஏதாவது ஒரு போர் ஜெயிச்சிருக்கணும். நம்ம பொன்னியின் செல்வனில் கூட ஆதித்ய கரிகாலனுக்கு ராஜராஜ சோழனுக்குலாம் அவ்வளோ புகழ் இருக்கும்ல. அந்த மாதிரி பெரும் புகழ் இருக்கணும்னா ஏதாவது ஒரு போர் போய் ஜெயிச்சிருக்கணும். இவனோ வணிகன் மகன், கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இல்லை இந்த அழகுனாலேயே இவ்வளவு புகழா, மண் தேய்த்த புகழான்னு தெரியல. பார்க்க தான் தெரியும். இப்போ 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, கண்ணகியை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, கோவலனை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இன்னொரு குறிப்பு, இந்த செவ்வேள் அப்படின்னு முருகனை சொல்லியிருக்காங்க. ஏன்னா முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால லைட்டாக இங்கே இளங்கோவடிகள் ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் நம்மளோட சங்க தமிழ் மதப்படி இருந்ததுன்னும், தெய்வானை அப்படிங்கிறது தெய்வ யானை அப்படிங்கிறவரோட ஒரு யானையத்தான் வந்து வடக்குல முருகனுக்கு 2 பொண்டாட்டின்னு கொண்டு வந்து அந்த தெய்வ யானையும் இதையும் கம்பைன் பண்ணி சவுத்துக்கும் அதை கொண்டு வந்துட்டாங்க. முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் சங்க இலக்கியத்தில் இருந்தது, ஆசீவக மதம் படி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். அதனால நான் ரொம்ப ஷியூராக தெரியல இங்கே ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்களான்னு. பட் முருகனோட அழகை கோவலனோட அழகோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் இவங்க கல்யாண மண்டபம் எப்படி இருந்தது, கல்யாணம் எப்படி நடந்தது, என்னென்னலாம் அங்கே இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.